வெல்கம் டு நம்ம ஊர் நம்ம சோறு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காளான் பிரியாணி. காளான் பிரியாணி விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது. இன்றைக்கி சைவ பிரியரிலிருந்து அசைவ பிரியர் வரைக்கும் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு உணவு வந்து காளான் பிரியாணி தான். அந்த காளான் பிரியாணி எப்படி வந்து நம்ம வீட்டில் இருந்து டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இப்போ 2 பேர்த்துக்கு தேவையான காளான் பிரியாணியை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. 250 கிராம் பிரியாணி அரிசியை வந்து முன்னாடி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணுங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைங்க. இது எல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாங்க. அதில் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகணுங்க. நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பிரியாணிக்குன்னு தேவையான ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ரோஜா மொட்டுங்க. இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்குறேங்க. பெரிய வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 பொடி பொடியாக நறுக்கின தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை வந்து போகணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வதங்கி இருக்குதுங்க. இதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தூளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது பொடியாக கட் பண்ண 200 கிராம் காளானை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. காளானை வந்து நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும். எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை நம்ம இப்போ சேர்த்துருக்குறோம். இப்போ காளான் நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகி வந்துடணும். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக வந்து ஒரு கப், சின்ன கப்பில் வந்து 1 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் வந்து காளானை நல்லா வேக விடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சு கழுவின அரிசியை வந்து இதை கூட வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசியை வந்து நல்லா சேர்த்தாச்சு. இந்த மாதிரி அரிசி வந்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அதோட சூட்லேயே வந்து வேகணும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வரும். இப்போ வந்து நல்லா தண்ணி சேர்த்தாச்சுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து குக்கரை விட்டு மூடிடலாங்க. ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ வந்து காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணியை வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.